வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்மளோட இணைந்திருக்கிறது திரு யுதீஷ் பத்மன் அவர்கள். இவர்கள் நீதிபதி தேர்வு எழுதியிருக்காரு, மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காரு. பல அனுபவங்கள் உள்ள ஒரு நபர். அவரோட இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போறோம். வணக்கம் திரு யுதீஷ் பத்மன் அவர்களே. வணக்கம் சார். சார், இந்த ஜுடிஷியல் எக்ஸாம் பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னென்ன? நீங்க என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் எதிர்கொண்டீங்க? என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எதனால பரிபூர்ணமான வெற்றிகள் கிடைக்காத போகுது? இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்வையாளர்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்வையாளர்களுக்காக பயன்படக்கூடிய சில விஷயங்களை நீங்க உங்க கருத்துக்களை இங்க சொல்லணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்பாக நீங்க நம்ம பார்வையாளர்கள்கிட்ட உங்களை பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஜுடிஷியல் எக்ஸாம் ட்ரெயினர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி இது எப்படி நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லுவோமே. இப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி இப்போ இருக்கிற அவேர்னஸ் அப்போ எங்களுக்கு கிடையாது. நாங்களே ஒரு நார்மலாக என்ரோல் பண்ணுறோம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னோட ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் பார்க்கும்போது 2012 தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறேன். 2012 அட்டன் பண்ற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 4 பேப்பர்ஸ் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் தான் கிடையாது. 4மே மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். அதுல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 பேப்பர் தியரி, ஒரு பேப்பர் டிரான்ஸ்லேஷனு, அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர்ல சிவில் அண்ட் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், இது மாதிரி பிரிச்சிடுறாங்க. ஆனால் அதுல என்ன பிரச்சனையா எடுத்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஈவன் வென் ஐ அப்ளைட் அப்படின்னு பார்க்கும்போது கூட ரொம்ப சீரியஸ் ப்ரிப்பரேஷன்ல அந்த டைம்ல நாங்கள் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் தான் அப்போ அதை அப்ளை பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 கிரைட்டீரியால இன்ஃப்ளோ எடுக்கிறாங்க. ஒன்று பிலோ 3 இயர்ஸ் அவங்களும் ஃப்ரெஷர்ஸ் எடுத்துப்பாங்க, அதாவது அந்த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட். இன்னொன்று above 3 இயர்ஸ். above 3 இயர்ஸ்ன்னு போகும்போது அவங்க அந்த ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும். அதே மாதிரி தேர் இஸ் ஆல்சோ மேஜர் மினிமம் ஏஜ் லிமிட் 27 அது மாதிரி இருக்குது இல்லையா சார்? கரெக்டாக நான் சொல்றது? ஆமா 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 சொல்லுங்க. ஆமா, அதே மாதிரி மேஜர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்கு ஒரு பார் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2012 எழுதின எக்ஸாம்ஸ்ல நிறைய பேர் அட்டன் பண்றாங்க, நிறைய பேப்பர்ஸ் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்றது யாருக்கும் தெரியல. இது ஒரு டிஃபிகல்ட்டான சினாரியோ தான். அதே மாதிரி 2012 அட்டன் பண்ணும்போது தேர் வாஸ் சம் ப்ராப்ளம் வித் டிஎன்பிஎஸ்சி இந்த ஹைகோர்ட் நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பரா அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலன்னு ஒரு அலிகேஷன்லாம் இப்போ வந்தது. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்யூ சார், ஞாபகம் இருக்காது? அத தமிழ்நாடு தேர்வு பணியாளர் அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது இல்லையா? ஆமா ஆமா, அந்த டைம்ல தான் ஹைகோர்ட் பணியாளர் ஆணையத்தின் மேல அவங்களே கண்டக்ட் பண்றேன்னு சொல்லி ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் டைரக்டா ஹைகோர்ட் ஜட்ஜஸே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இவங்க சரியா பண்ணதுனால உயர்நீதிமன்றமே நேரடியாக தேர்வுகளை நடத்தியது. ஆமா ஆமா, அது சப்சிக்வெண்டா கூட பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு எக்ஸாம்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்ஸும் இஷ்யூ ஆகுமே அப்படின்னு சொல்லி. பட் ஹவவர் அது நல்ல பிரமாதமா கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த பிரிலிமினரி எக்ஸாம் வைக்காதனால டைரக்டா மெயின் எக்ஸாம் வச்சாங்க. எல்லாருமே நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த கண்டென்ட் கரெக்ஷன் பண்ண முடியும். அதனால ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டா தான் இந்த பிரிலிமினரி கொண்டு வந்தாங்க. இதுக்கு சப்சிக்வெண்டா 2014 அடுத்த நோட்டிபிகேஷன் வருது. பட் நான் அந்த டைம் நான் அப்ளை பண்ணல. எனக்கு கொஞ்சம் அந்த பர்சனல் கேசஸ்ல அப்படியே போக ஆரம்பிச்சு இதுல என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல. பட் அந்த டைம்ல கொஞ்சம் அப்ளை பண்ணி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இட் வாஸ் a good opportunity. I should have taken note of it. சப்சிக்வெண்டா நான் அட்டெண்ட் பண்றது எப்ப அப்படின்னா 2018 தான் அட்டெண்ட் பண்றேன். ஸோ அப்பதான் இந்த பிரிலிமினரி எக்ஸாமை பத்தி பாக்குறேன். இப்போ மெயின் எக்ஸாமுக்கு பிரிலிமினரி எக்ஸாமுக்கு பயங்கர டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கீங்களேன். லோயர் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸ் வேற ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். இந்த ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற சில கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்னா டூ ஆர் டைன்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 2012 என் கூட எழுதின பசங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2014 எழுதி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு செலக்ட் ஆகாத பசங்க இருக்கிறாங்க. they were very much depressed. இன்னும் திருப்பி 2014 அடுத்த எக்ஸாம் 2018 தான் கால் ஃபார் பண்றாங்க. இந்த 4 வருஷம் ஏதோ புகையில இருந்து நம்ம தவம் பண்ணி தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க எல்லாரும். படிச்சுட்டு வரும்போது they definitely have to clear it. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வராங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சார், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்படி படிக்கிறது தான் நல்லது. நம்ம பேரலா பிராக்டிஸ் பண்ணிட்டு படிக்கும் போது அது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுது. பட் அந்த எட்ஜ் கிடைக்க மாட்டேங்குது சார்.
ஓ ஓ சரி. அது ஒரு வகையில உண்மைதான். அதே மாதிரி பிரிலிமினரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தேர் ஆர் சம் டெக்னிக்ஸ் டு ஸ்கோரிங். இது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. சார் அப்போ அப்போ நீங்க வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு ஜுடிஷியல் எக்ஸாமுக்கும் படிக்காதீங்க, ஜுடிஷியல் எக்ஸாம் மட்டும் தனிப்பட்ட முறையில ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஜுடிஷியல் சரி, எக்ஸாம்ஸ் நான் அட்டென்ட் பண்ணினதுக்கான காரணம் என்னன்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே நாங்க வந்து அது கண்டிப்பா செலக்ட் ஆகணும், உள்ள போகணும், அது மாதிரி அட்டென்ட் பண்ணல. ஆல் இந்தியா பார் என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு இது ஆக்சுவலி இட் இஸ் கம்பல்சரி நவடேஸ். 2010 என்ரோல்மெண்ட்டுக்கு அப்புறமா வரவங்க எல்லாருக்குமே ஆல் இந்தியா பார் என்ட்ரன்ஸ் எழுதினாதான் அவங்க உள்ள போக முடியும். நாங்க அந்த டைம்லயே நாங்க எங்க கூட இருக்கிற கலீக்ஸும் கொஞ்சம் பேர் யோசிச்சோம். நம்மளும் பெட்டர் பெர் ஆனம் ஒரு வருஷமும் இந்த ஆல் இந்தியா பார் என்ட்ரன்ஸ் எழுதி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம், நம்ம அந்த ரிஃப்ரெஷர் கோர்ஸ் எடுத்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லி. பட் ப்ராக்டிகலா அது எங்களால பண்ண முடியல. அவர் இந்த ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் வரும்போது அது எங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி இருந்தது. அது மாதிரி நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணி இப்ப நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கேன் மெயின் எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஆனா அது வந்து அப்சல்யூட்லி ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தலும் போக, அதை கிளியர் பண்ணணும், இல்லாட்டி மெயின் கிளியர் பண்ணணும், நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், ஜட்ஜ் ஆகணும், அந்த மாதிரி ஃபுல் பிளான்லயோ இல்லாட்டி ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் கமிட்மெண்ட்லயும் போகல. இட் ஹேப்பன்ட். ஆனா ஹவ் இட் ஹேப்பன்ட் அப்படின்னா 8 years பிராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிவில் ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 8 years பிராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஷாட். 2-3 yearsலயே உள்ள போன பசங்களும் இருக்கிறாங்க. என்னை விட ரொம்ப ஜூனியர்ஸ்லாம் வந்து now they are on the verge of being elevated to the cadre of subject. அது வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களும் டெஃபினட்டா வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வாய்ப்பு இருக்கு. பட் தமிழ்நாட்டில் நமக்கு போர்ட்போலியோ ஜாஸ்தி. அதனால இங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் சந்தேகம் தான். ஹவவர் அது ஒரு 21-22 yearsலாம் வந்து நீங்க ஒரு சிவில் ஜட்ஜா அப்பாயிண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது இஸ் தி மோஸ்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா இப்ப படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படிச்சு முடிச்ச உடனே சிவில் ஜட்ஜுக்கு உண்டான முயற்சி தொடர்ச்சியா பண்ணிடணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா அது நல்ல அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா சார் டெஃபினட்டா. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க இந்த காலேஜ் டைம்லயே இந்த அவேர்னஸ் இருந்தா நல்லது சார் எல்லாருக்குமே. இந்த 4th year ஃபைனல் இயர் கிட்ட தான் நமக்கு மூட் கோர்ட் பத்திலாம் சொல்றாங்க. அது கூட எப்படின்னா அந்த ஒன் ஆஃப் அவர் பேப்பர்ஸ்ல வந்து அவங்க கம்பல் பண்றாங்க மூட் கோர்ட்ல வி ஹேவ் டு பார்ட்டிசிபேட் அண்ட் டூ சம்திங் அப்படின்னு. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கே தெரியும். நீங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நீங்களே இப்போ லா காலேஜ் தான் படிச்சிருப்பீங்க. மூட் கோர்ட்ல நம்ம என்ன பண்றோம்ன்றது நமக்கே தெரியும். வி டிட் நாட் ப்ராப்பர்லி அட்டெண்ட் மூட் கோர்ட் என்றால் சும்மா ஒரு கேஸ் எடுத்துட்டு வருவோம், நம்ம ஒரு ரெட் கலர்ல ஒரு பெயிண்டிங் போடுவோம், அப்புறம் ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்டிங் போடுவோம், பெயிண்ட் இப்போ டிஃபரெண்ட் சொல்லி ஒரு இது பண்ணுவோம். பட் இது எல்லாமே மார்க் ட்ரையல் தான். ஆனா நேஷனல் லெவல்ல அவங்க அப்பவே வந்து தே ஆர் கண்டக்டிங் வெரி சீரியஸ் மூட் கோர்ட்ஸ் என்றால் ஸ்டேட் லெவல் மூட் கோர்ட் இருக்குது, நேஷனல் லெவல் மூட் கோர்ட் இருக்குது. இஃப் யூ ஆர் செலக்டட்னா வி கேன் ஈவன் கோ டு இன்டர்நேஷனல் லெவல் மூட் கோர்ட். எனக்கு இது ஃபைனல் இயர் வரைக்கும் தெரியாது. ஃபைனல் இயர்ல வந்து எனக்கு வி வர் கிவன் an ஆப்ஷன், கோர்ட் விசிட் போங்க இல்லைன்னா மூட் கோர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. விளையாட்டா தான் நாங்க மூட் கோர்ட் சூஸ் பண்ணணும். ஆனா சூஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் தே வேர் இன்வைட்டட். இப்ப இந்த ஐசிஆர்சி வந்து அவங்க இது ரெட் கிராஸ் சொசைட்டி அவங்க தே கண்டக்டட் மூட் கோர்ட் இன் டெல்லி. அவங்க வந்து சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வேர் இன்வைட்டட் டு பி பிரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் இன் தி ஃபைனல் ரவுண்ட்ஸ். அதே மாதிரி மனுபத்ரா தே கண்டக்டட் மூட் கோர்ட் இன் சண்டிகர். அவங்களும் அதே மாதிரி தான் சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வேர் இன்வைட்டட் டு பிரெசைட் ஓவர். அங்கே கண்டெஸ்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ற கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தேர் பார்ட்டிசிபேட்டிங் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு வந்து வி ஆர் இன் மிசரபிள் பொசிஷன் சார். அது எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஒரு வருத்தம் சொல்ற கூட முடியாது, ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா அதை பார்த்தது ஒரு வகையில் நல்லது. அட்லீஸ்ட் அப்ப பார்க்கும்போது தான் சரி வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் ஹை கோர்ட் ஆர் லோயர் கோர்ட் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது சார். அப்போ நம்ம இதை ஒரு சம்மப் பண்ணணும் இல்லை சுருக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து படிக்கிற நேரத்திலேயே, அதாவது கல்லூரியில படிக்கிற நேரத்திலேயே அவங்க வந்து இந்த ஜுடிஷியல் எக்ஸாம், அதாவது நீதிபதி தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பா. அடுத்தது காலேஜ்ல வரக்கூடிய மூட் கோர்ட் எல்லாம் ரெகுலரா அட்டன் பண்ணணும். ஆமா, வழிய போய் காலேஜ்ல இல்லைன்னா கூட நம்மளே தேடி போய் அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலா காலேஜ் நம்ம வெளியில இருக்கிற மூட் கோர்ட்டை நம்ம பார்த்து ஸ்டூடெண்டா நம்ம அதுக்கு அப்ளை பண்றோம்னா காலேஜ் தே ஆர் பர்மிட்டிங். ஆனா நம்ம வாட் வி டூ இஸ், எனக்கு தெரிஞ்சு எங்க காலேஜ்ல நாங்க படிச்ச டைம்லயே இருக்குமே சார், ஒரு 2 hour 3 hour தான் நமக்கு வந்து கிளாஸஸ் போகும். 4 hour கிளாஸ் போறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. நான் செங்கல்பட்டுல படிச்சேன். வந்து செகண்ட் பேட்சா நாங்க போறோம். அப்பதான் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் த காலேஜ். ஸோ ப்ராப்பரா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் ஆகிறதுக்குள்ள நாங்க எங்களோட கோர்ஸ் பீரியட் முடிச்சு வந்துட்டோம். ஆனா எய்தர் வே ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு லா காலேஜஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஸ்டார்ட் அப் லா காலேஜா இருக்கட்டும், அந்த டைம்ல 7 காலேஜஸ் தான் இருந்தது. இப்போ வந்து பிரைவேட் காலேஜஸ் நிறைய வருது. நல்ல விஷயம் தான். பிரைவேட் காலேஜஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க சார். அந்த வெளியில என்னென்ன மூட் கோர்ட்ல இருக்குது அவங்களே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் லெவல் நேஷனல் லெவல்லயும் எங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு
they are inviting the students. Even I also happened to act as a presiding officer in one of the moot court. சவிதா லா காலேஜ் ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து earlier they did not do that. ஸோ நமக்கு அந்த ஃபைனல் வரைக்கும் அது தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு எதுக்கு நம்ம இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே. ஆமா, அவங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அடிப்படையில என்னன்னா முழுமையா இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி படிக்கணும், முதல்ல சொல்ற விஷயம். ஆமா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம கல்லூரியில படிக்கும் காலத்திலேயே நீதிபதி தேர்வுக்கு உண்டான தயாரிப்புகளை தொடங்கிடணும். ஆமா அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி கல்லூரியில படிக்கும் போதே நம்மளா தேடி போய் மூட் கோர்ட், அதாவது மாதிரி நீதிமன்றங்கள்ல வந்து நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது மூணுமே மிக முக்கியமான தேவைகள் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார். இதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ மூட் கோர்ட்ஸ் வரைக்கும் சரி நான் சொல்லிட்டேன். இன்னும் மூட் கோர்ட்ஸ்க்கு மேல நிறைய இருக்கு. இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்றாங்க. நான் அதுதான் இப்ப ஆரம்பிச்சேன். நம்ம இப்ப இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கேள்விப்பட்டிருப்போம். இன்டர்நேஷனல் நமக்கு எப்போ வரும்னா 4th இயர் ஃபைனல் இயர்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க சேர்ந்த உடனே சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட சிலபஸை முதல்ல படிச்சிருங்க. அது சிலபஸ்ல என்ன இருக்குன்றது நம்ம அப்புறமா பார்ப்போம். சிலபஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, சும்மா இண்டெக்ஸ் மட்டும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் கத்துப்போம், அந்த சப்ஜெக்ட பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. 3rd இயர் நீங்க போறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப், ஜட்ஜஸ் கூட பிஏவா இருக்கிறது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுறோம். இது இன் ரியாலிட்டி வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ஜுடிஷியல் பேக்ரவுண்ட்லயே இருக்கிற பசங்க, ஜட்ஜஸோட பசங்களா இருக்கலாம், அட்வொகேட்ஸோட பசங்களா இருக்கலாம், தே ஹேவ் நாலேஜ் அபவுட் திஸ். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர்ஸ் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க சில்ட்ரனுக்கு தே ஆர் டெல்லிங் திஸ். ஆனா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர், உங்களுக்கு இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் போய் இதை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணுங்க. 4 மணி நேரம் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. 4 மணி நேரம் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளாஸ் எடுக்க தேவையில்லை. 24 hours இஸ் நாட் இனஃப் ஃபார் யூ. தூங்கவே நமக்கு டைம் கிடையாது. அது அப்ப புரியாது நமக்கு. ஒரு பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் புரியும். புரியுது சார். சார், இப்போ அடுத்தது நான் உங்ககிட்ட உங்களுடைய அனுபவங்கள் நான் என்ன கேட்க வரேன்னா, எந்த வருடத்துல நீங்க எழுதுனீங்க, எத்தனை முறை எழுதிருந்தீங்க பரீட்சையை, எப்படி நீங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் செலவு பண்ணீங்க, இது மாதிரி நம்ம பார்வையாளர்களுக்கு நேரடியா செயல்முறையில செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒரு அபிப்பிராயம் கொடுங்க சார். கண்டிப்பா சார். இப்போ இந்த ஜுடிஷியல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ரெஷரை நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நிறைய ரிவைஸ் பண்ண வேண்டியதுக்கு தேவை கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர் கோர்ஸ் 5 இயர் கோர்ஸ் நீங்க முடிக்கும் போது நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வரும், அதுக்கப்புறமா ப்ரொசீஜரல் லா, சிபிசி வரும், சிஆர்பிசி வரும், ஐபிசி வரும், எவிடன்ஸ் ஆக்ட் வரும், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், லிமிடேஷன் ஆக்ட், அதுக்கப்புறமா மைனர் ஆக்ட்னு சொல்லி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. பட் அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈஸி தான். நீங்க ஒரு அந்த மைனர் ஆக்ட்லயே வந்து கவர் பண்ணாம விட்டீங்கன்னாலும் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனுக்கு நீங்க பிரிலிம்ஸை தாண்டிடலாம். மேபி நீங்க ஒரு ஃபிளைங் கலர்ஸ்ல வாங்க முடியலனாலும் பிரிலிம்ஸ் தாண்டி மெயின்ஸ்க்கு போயிடலாம். மைனர் ஆக்ட் கவர் பண்ணனாலும் மேஜர்லயே கவர் பண்ணிடலாம். நம்ம எந்த மைனர் ஆக்ட் கவர் பண்ணலன்னா பிரதானமான வெற்றிகள் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. என்ன சார்? மைனர் ஆக்ட வந்து கவர் பண்ணலன்னா ஒரு பிரதானமான வெற்றி கிடைக்காது, பிரமாதமான வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்ம மெயின்ஸுக்கு மூவ் பண்ணிடலாம், ஆனா மார்க்ஸ் வந்து நம்ம நீங்க ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இருக்காது. ஓ சரி சரி. ஆனா இது வந்து முழுக்க அந்த காம்படிஷன் பேஸ் பண்ணி. இப்ப காம்படிஷன் எங்களோட செட்ல இல்ல. எங்க செட்ல வந்து ரொம்ப மினிமல் காம்படிஷன் தான். இப்ப நான் இந்த 2008 பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா 1:10 ரேஷியோல பிரிலிம்ஸ்ல கிளியர் பண்றவங்கள மெயின்ஸுக்கு மூவ் பண்ணணும். அப்புறம் 1:3 ரேஷியோ நினைக்கிறேன், அதுல வந்து மெயின்ஸ்ல கிளியர் பண்றவங்க இன்டர்வியூக்கு மூவ் பண்ணணும். அப்புறமா இன்டர்வியூல இருந்து எத்தனை கேண்டிடேட் வேணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணினதே அதுவே வந்து வேகன்சி விட கம்மியா தான் கிளியர் பண்ணிருக்கோம். ஓ சரி சரி. ஆனா இப்ப இருக்கிற விகிதாச்சாரம் எப்படி சார் இருக்கு? முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குங்களா? இப்போ அதுல மாற்றம் வந்திருக்கு அதுல அந்த விகிதாச்சாரத்துல? இல்ல சார், 2019 ஒன்னும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பிரச்சனை வருது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் கால்பாட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பிரிலிம்ஸ்லயும் நிறைய பேர் கிளியர் பண்ணலையே. அதுல யாருமே கிளியர் பண்ணலங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு வாஷ் அவுட் மாதிரி தான் ஆயிடுச்சு. அது எக்ஸ்பெக்டே பண்ணல, யாருமே தேர்வடையல அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரம் கூட செய்தித்தாள்கள்லாம் கூட ஊடகங்கள்லாம் கூட வந்திருந்தது. ஆமா, அது போக 2019ல கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் வந்து அது ஒரு ஃப்ரெஷ் நோட்டிபிகேஷன் மாதிரி, அது ஆல்மோஸ்ட் ஒரு அடெண்டம் நோட்டிபிகேஷன் மாதிரி தான். 2018ல வேகன்சி ஃபுல்ஃபில் ஆகல.
2018 அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சோ கண்டிப்பா அதுல ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் போகும்போது அந்த 1:3 ரேஷியோவே மெயின்ஸ் அவங்க கவர் பண்ணல. சோ மெயின்ஸ்ல வந்து பாஸ் பண்ணினா கன்ஃபார்மா ஜட்ஜ் ஆயிடலான்ற லெவல்ல தான் அப்ப இருந்தது 2018ல. அதாவது நீங்க சொல்ல வரதுன்னா முதன்மை தேர்வுல போதுமான நபர்கள் வந்து தேர்வாகல. ஆமா ஆமா. சோ பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நல்லா ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க. இதுல ஸ்கிரீன் பண்ணதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. நிறைய பசங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம இங்கிலீஷ் தெரியும், அதனால நம்ம இது சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பிரிலிம்ஸ் வேணா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். ஆனா டிரான்ஸ்லேஷன் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க மெயின்ஸ்ல, தமிழ் தெரியலன்னா அது தாண்ட முடியாது. தமிழ்லயும் ஆங்கிலத்தையும் சம புலமை இருக்கணும் நீங்க சொல்ல வரீங்க. அப்போ ஆமா, சம புலமை இருந்தாதான் வந்து நம்ம நீதிபதி ஆக முடியும். கண்டிப்பா. இன்னும் ப்ராப்பரா சொல்லணும்னா தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னா நீங்க ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு டிரான்ஸ்லேஷனை முடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபம். ஆனா ஃபுல்லா நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறீங்கன்னா தமிழ் கத்துக்கிறது கஷ்டம். ஏன்னா தமிழ் கொஞ்சம் சிக்கலான சப்ஜெக்ட் தான் நமக்கு. நம்ம தமிழ்ல பேசுவோம், அது விஷயம் கிடையாது. ஆனா தமிழ்ல எழுத்து தமிழ் அப்படின்றது நமக்கு வராது. ஏன் என்னோட சொந்த அனுபவமே இருக்கிற, நான் ஜூனியர் சேர்ந்த புதுசுல சார் ஒரு 2010 நினைக்கிறேன், என்னோட சீனியர் வந்து சேல்டீடு ஒண்ணு ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வர சொல்றாரு. நானும் நம்ம என்னோட ஜூனியர் இது கூட ஒர்க் பண்ண ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாம்பரை பொருட்டி பார்த்து பாக்குறோம். அப்புறமா ஒன்னும் கிடைக்கல. அப்புறமா எங்க சீனியர் ரொம்ப கோவமா வந்துட்டு என்னடா ஒரு சேல்டீடு எடுக்க சொன்னா என்னடா இவ்வளவு தேடுறீங்கன்னு பார்த்தா அப்புறம் டேபிள்ல இருக்குது. அதுல வேற ஒண்ணும் மேல வந்து சுத்த விக்கிரய பத்திரம்னு எழுதிருக்கு. விக்கிரய பத்திரம் சேல்டின்றது எங்களுக்கு அப்ப தெரியாது. ஆனா இவங்க டிரான்ஸ்லேஷன்ல இந்த டைப் ஆஃப் டெர்மினாலஜிஸ் இல்லாட்டி இந்த டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டெர்ம்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்ம சேல்டீடு வந்து விற்பனை பத்திரம்னு போடக்கூடாது, போடலாம், அவங்க வந்து அதுக்கு கவுண்ட் பண்றாங்க. ஆனா நீங்க அந்த பேசிக் லெவல் இருந்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான லெவலுக்கு போகும்போது இட் வில் கெட் மோர் காம்ப்ளிகேட்டட். பிளைன்டிப்னு சொல்லும் போது, டிஃபெண்டன்ட்னு சொல்லும் போது, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லும் போது, கலந்துரைவு வீட்டுடைய அந்த சம்திங் லைக் தட் அது வரும். அது எனக்கே இன்னும் ப்ராப்பரா தெரியல. அந்த டைம்ல வரும்போது நம்ம கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுவோம். நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். அது இஃப் இட் ஹெல்ப்ஸ்னா நீங்க யூ கேன் யூஸ் இட். சொல்லுங்க சார், நம்ம பார்வையாளர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். சொல்லுங்க. கண்டிப்பா சார். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கம்ப்ளீட்டா ஒரு 100 வேர்ட்ஸ் ஒரு பேரால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அஷூரன்ஸ் என்னால கொடுக்க முடியாது. ஆனா அதுக்காக நம்ம அட்டெம்ப்டே பண்ணாமல இருக்க முடியாது. ஒரு 98 வார்த்தை நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப ஒரு 1-2 வார்த்தையில வேணா மாட்டோம். ஒரு இன்ஜெக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு டிக்ளரேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு மென்சரியா இந்த மாதிரி வார்த்தையா இருக்கலாம். அந்த மாதிரி இடம் வரும்போது பெட்டர் தமிழ்லயே எழுதிட்டு வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல போடுங்க, தப்பு இல்ல. புரியுது. அதாவது ஆங்கிலத்துல படித்த ஒரு நபருக்கு வந்து தமிழ்ல இதற்கு உண்டான தகுந்த வார்த்தை என்ன அப்படின்னு தெரியலன்னா ஆங்கிலத்துல இருக்கிற வார்த்தையை தமிழ்ல அப்படியே எழுதிடலாம். தமிழ்ல அப்படியே எழுதிடலாம். அந்த இடத்துல வந்து நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கான ப்ராப்பர் வார்த்தை கிடைக்கல, எனக்கு டைம் ஆக வேண்டாம். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியமான விஷயம். நேரம் நீங்க எதிர்பார்க்கறதை விட வேகமா ஓடிடும். சரி, என்னைக்குமே வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யாருக்குமே நேரம் பத்துறது கிடையாது. நம்ம எல்லாருமே எழுத ஆரம்பிக்கும் முத்தா எழுதணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம் அப்படின்னா பாதி பேப்பர் கூட முடிக்க மாட்டோம். 2018க்கு அப்புறமா வந்து ஆன்சர் பேப்பரே வந்து இந்த பிரைமரி ஸ்கூல்ல கொடுக்குற புக்லெட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு தேர்ட் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அந்த ஆன்சர் புக்ல மொத்தம் ஒரு 3 பேஜ் இதுக்கு அலாட் பண்ணிருப்பான். அதுக்குள்ள முடிஞ்சா எழுதணும், இல்ல எழுதக்கூடாது. அதுக்குன்னு அலாட் பண்ண பேஜ்ல எழுதாம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அவங்க அதை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. அதாவது அந்த புத்தகத்துக்குள்ளதான் இருக்கணும், அதுக்குள்ளதான் எழுதி ஆகணும். ஆமா, அடிஷனல் ஷீட் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மெயின் புக், அந்த மெயின் புக்ல கொஸ்டின் நம்பர்ல பிரிண்ட் பண்ணியே வந்துருது. அந்த புத்தகத்துக்குள்ளேயே எழுதி ஆகணும் எல்லாத்தையும், அதாவது பிரதான தேர்வுல மெயின் எக்ஸாம்ல. ஆமா, அதாவது கொஸ்டின் பேப்பர் தனியா கொடுத்துடுறாங்க. ஆன்சர் புக்லெட் இருக்கு இல்லையா, ஆன்சர் புக்லெட்ல அலாட் பண்ணிடுறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை பேஜஸ் சொல்லி கொஸ்டின் நம்பரை மார்ஜின்ல பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா அதோட 3 பேஜ் நீங்க பிளாங்கா விட்டுட்டு 4வது கொஸ்டினுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 4வது கொஸ்டின் எங்க இருக்குதோ அங்க போய் எழுத ஆரம்பிக்கணும். சரி, அதாவது அவங்களே நிர்ணயம் பண்ணி கொடுத்துறாங்க எத்தனை பக்கம்ங்கறத. ஆமா, இதுல வந்து 2012ல கதையா எழுதணும் இல்லையா, அதுல கத்துக்கிட்ட பாடம் நினைக்கிறவங்க அப்படி எல்லாம் எழுத விட்டாங்கன்னா அவங்க பாட்டு ஏதாச்சும் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கு, இப்ப மாத்திருக்காங்க. ஆமா, ஒரிஜினலா அப்படி கிடையாது. ஒரிஜினலா we used to receive additional sheet. சார், இப்ப அடுத்தது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க ஆங்கிலத்திலேயே படிச்சவங்க வந்து ஆங்கிலத்துல சில வார்த்தைகள் தெரியலன்னா தமிழ்ல அதை அப்படியே எழுதிக்கலாம் அப்படின்னு. இப்ப தமிழ் வழியிலேயே படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்க ஆங்கிலத்துல ஏதாவது வார்த்தைகள் தெரியல அப்படின்னு சொன்னா அவங்களும் அதே நடைமுறையை வந்து கடைபிடிக்கலாமா? கண்டிப்பா. இப்ப தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாம போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தமிழ்ல படிச்சவங்க ஆங்கிலத்துல எந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்கன்னா வார்த்தை தெரியாம தப்பு பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரக்சரலா சில எரர் பண்ண. அதாவது
ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது கிராமட்டிக்கலா சில மிஸ்டேக் பண்ணுவாங்களா இருக்கும். ஓ சரி சரி புரியுது. அதாவது இலக்கண சுத்தமா இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஆனா கிராமர் பிரச்சனை இல்லை சார். அவங்க இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கல. நீங்க அதாவது வாக்கியங்களுடைய அமைப்பும் இலக்கண சுத்தமும் வந்து குறைவா இருக்கும்னு சொல்ல வரீங்க. ஆமா, இப்ப நீங்க டிரான்ஸ்லேஷன் அட்டன் பண்ற பிள்ளைங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் தெரிஞ்ச பசங்க அப்செட் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டெஸ்ட் கிடையாது. உங்களோட கிராமர் ப்ராப்பரா இருக்குதான்னு அவங்க பார்க்க போறது கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, இங்கிலீஷ்ல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதை உங்களால தமிழ்ல சொல்ல முடியுதாங்க. ஏன்னா ஜட்ஜ் ஆக்குனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டாஃப் எல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்கும். அதனால எல்லாமே நம்மளா உட்காந்து பண்ண போறது. நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு பெட்டிஷன் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வருது, இல்லைன்னா ஒரு சர்க்குலர் ஹைகோர்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியுதா? இல்லைன்னா தமிழ்ல ஒரு எஃப்ஐஆர் வருது அப்படின்னா அதை உங்களால இன்டர்பிரட் பண்ணி அதுக்கு பிரிமா பேசியிருக்கா காந்தி இருந்திருக்கான்னு எடுத்துக்க முடியுதா? அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் பாக்குறான். நீங்க இந்த ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற ஒரு முடிவோட வந்துட்டீங்கன்னா தானா வந்துடும். அதனால அந்த பர்ஃபெக்ஷனுக்காக ரொம்ப ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டாம். அதாவது அப்ப நீங்க சொல்ல வரதுன்னா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பத்தியை படிச்சுட்டு அதுல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத எழுதினாலே போதுமானதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதேதான். அதோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அர்த்தத்தை எழுதணும். அர்த்தத்தை புரியறதுல வேற நிறைய சிக்கல் இருக்கு. நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா 4-5 அர்த்தம் தெரியும். நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. அவன் ரொம்ப ப்ரிசைஸா தே வுட் கம் டு சே சம்திங். அதே மாதிரி ஹைகோர்ட் பிராக்டிஸ் பண்ற பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ன்றது லோயர் கோர்ட் ஜட்ஜுக்கான எக்ஸாம். ஹைகோர்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ற அந்த மென்டாலிட்டியில அட்டன் பண்ணாதீங்க. அந்த மைண்ட் இங்க அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் வரும். இப்போ உதாரணத்துக்கு சில டிரான்ஸ்பர் பத்தி எல்லாம் சில கேசஸ் கேட்பான். எந்த பெட்டிஷன் எங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு நீங்க ரொம்ப யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாம் போவீங்க. அதுக்கப்புறமா அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம், அப்படி டிரான்ஸ்பர் பண்ணலாம் இப்படிலாம் தோணும். அதனால அந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் நீங்க சொல்றது வந்து உள்ளார்ந்து பார்க்காத அந்த கேள்விக்கு என்ன உண்டோ அதுக்கு பதில் அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலையில எழுதணும். ஆமா, அவங்க எடுக்கிற கேள்விகள் எல்லாமே அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற பதில் எல்லாமே இஃப் யூ ஆர் அப்பாயிண்டட் as a magistrate or as a civil judge would you be able to perform your duty. அவ்வளவுதான். if you complicate things by including அந்த இது ரிட் பத்தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பத்தி அதெல்லாம் நீங்க உள்ள கொடுத்தீங்க அது क्वेश्चंस வரும். கான்ஸ்டிடியூஷன் லால அந்த क्वेश्चंस வரும். அப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கங்க. ஆனா சிபிசில क्वेश्चन கேக்குறாங்க இல்ல சிஆர்பில क्वेश्चन கேக்குறாங்கன்னா அந்த மைண்ட் அப்ளை பண்ணுங்க. சிபிசில ஒரு क्वेश्चन கேட்கும்போது நீங்க கான்ஸ்டிடியூஷனோ இல்ல ஹைகோர்ட் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸோ போயிடக்கூடாது. சார் அதே மாதிரி சில கேள்விகள் பாத்தீங்கன்னா நீங்க வழக்கறிஞரா இருந்தா இது எப்படி எதிர்கொள்வீங்க, நீங்க ஒரு நீதிபதியா இருந்தா எப்படி எதிர்கொள்வீங்க இப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் பொழுது நம்ம அந்த நிலையில நம்மளை நிறுத்தி இதற்கு என்ன பதில் சரியான பதில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணணுமா, இல்ல பொதுவா சட்டத்துல இப்படி சொல்லியிருக்குன்ற மாதிரி சொல்றது சிறந்ததா? ஆமா சார், இது ஒரு முக்கியமான கேள்வி சார். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ரோல் பிளே பண்றது ஒரு சீரியஸான வேலை. நம்ம அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிருப்போம், இல்லாட்டி ஸ்டூடெண்டா இருந்திருப்போம். நம்ம அந்த ஐடியாலஜில எக்ஸாம் எழுத போவோம். ஆனா எக்ஸாம் எழுத போன உடனே அந்த ஐடியாலஜியை மாத்திடுங்க. அவங்க அந்த கொஸ்டின்ல if they are asking you to role play ன அந்த ரோல் பிளே பண்ணி தான் ஆகணும். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தாருன்னா இங்க என்ன முடிவெடுப்பாரு, இல்லைன்னா ஒரு ஜட்ஜா இருந்தா என்ன முடிவெடுப்பாருன்னு கேட்கும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க வேற ஒரு முடிவெடுப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு பெயில் கேஸை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து if you are obliged to object that the bail should not be granted அது மாதிரி. ஆனா ஜட்ஜா இருக்கும்போது நீங்க அந்த முடிவை சொல்ல முடியும். அதனால எல்லாத்துக்கும் ஒரே பதில் கிடையாது. பாயிண்ட் ஆஃப் வியூ பதில் மாறும். அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு கோணத்தின் அடிப்படையில வந்து பதில்கள் எழுதப்படணும்னு சொல்றாங்க. அதாவது அரசு வழக்கறிஞரா இருந்தாருன்னா அவர் பார்வையிலேருந்து என்ன அது பதிலா இருக்கணும், நீதிபதின்ற அடிப்படையில இருந்தா அதுல இருந்து என்ன பதில் இருக்கணும், ஒரு வழக்கறிஞரா இருந்தா அதுல இருந்து என்ன அடிப்படையில பதில் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. சார் இப்ப அடுத்தது இன்டர்வியூ, அதாவது நேர்காணல் நடத்துறாங்க இல்லையா? இந்த நேர்காணல்ல வந்து ஒருத்தர் தயாராகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க நம்ம நேர்காணல் போகும்பொழுது? நேர்காணல்ல இப்ப 2018 நேர்காணல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்ப மெயின்ஸ்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டா நீங்க சிவில் ஜட்ஜ் தான். ஹவவர் அந்த இன்டர்வியூல சில பேர் செலக்ட் ஆகல. செலக்ட் ஆகாம போன எல்லாருமே மோஸ்ட்லி எப்படி ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட்ல கொஞ்சம் எரர்ஸ் இருந்தது. பாதி பேர் அந்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் அப்லோடிங் வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, சரி நம்ம சில பேர் நினைச்சிருக்கலாம் நம்ம எல்லாம் எங்க மெயின்ஸ் வரைக்கும் போயிருப்போம் நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா மேபி அவங்க அதை சீரியஸா எடுத்துக்காம அப்லோட் பண்ணிருக்கலாம். இந்த எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சார் இன்டர்வியூ டைம்ல. அவங்க ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் வராங்க. நம்ம அதை வந்து கன்சில் பண்ணிட்டோம் அப்படின்னா at the time if they find it out, if they are finding it out and as soon as they find it out they are rejecting the candidate. சார் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எஃப்ஐஆர் வந்து உங்க பேர்ல இருக்குதுன்னு தப்பு இல்ல, யூ ஆர் நாட் எலிஜிபிள்ன்றது கிடையாது. சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் த கேஸ்
யூ மே பி அப்பாயிண்டட் ஆர் யூ வில் பி கெப்ட் ஆன் வெயிட் லிஸ்ட். அதனால நீங்க அதை வந்து கன்சீல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அதை சொல்லிருங்க. ஒரு குவாஷ் ஃபைல் அதை மறைக்க கூடாதுங்கிறது, அவங்க மேல ஏதாவது குற்ற வழக்குகள் இருந்ததுன்னா அதை மறைக்காத, அது வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. சோ குற்ற வழக்கு இன்னும் அவனும் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறான், மாரல் டர்பிட்யூட் இருந்ததுன்னா தான் கேக்குறான். அதுபோல் ஜுடிஷியல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சிவில் கேசஸ் பெண்டிங்ல இருக்கா, கிரிமினல் கேசஸ் பெண்டிங்ல இருக்கான்னு கேட்கறான். நீங்க வந்து ஒரு யூ குட் பி a lady who had been married, ஒரு MC கேஸ் பெண்டிங்ல இருக்கும், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. you could have been a married man and there might be a divorce pending, HMOP கூட பெண்டிங்ல இருக்கலாம். அவன் வந்து சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்கான்னு கேட்டா தயவு செஞ்சு டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. விவாகரத்து வழக்கு இருந்தாலும் ஜீவனாம்ச வழக்கு இருந்தாலும் எப்படியாப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் குறித்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, வெறும் போலீஸ் கேசஸ் மட்டும் இல்லாம ஸ்பெசிபிகலி ஆஸ்கிங் சிவில் கேசஸ் இருக்குதான் கேக்குறான். குடும்ப வழக்கு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றதையும் அவன் அதை மீன் பண்ணி தான் சொல்றான். கேட்கும்போது நம்ம கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். நீங்க இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் கொடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இன்டர்வியூவர்ஸ்க்கு மத்தியில. புரியுது. சார், அடுத்தது இப்ப நம்ம வந்துட்டு இந்த முதன்மை தேர்வு, பிரதான தேர்வு, அப்புறம் நேர்காணல், இது குறித்து நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இதை தாண்டி நான் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவா நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த கேள்வியில கேட்கிறேன். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு வந்து சரியா பார்க்காத சில பேர் போட்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுகிறது பெரும்பாலான சூழ்நிலைகளை. இந்த மாதிரி தவறுகள் எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒழுங்கா படிக்கலைங்கிறதுனாலயா, இல்ல படிச்சுட்டேன் ஆனா புரிஞ்சுக்கக்கூடிய திறமை இல்லைங்கிறதுனாலயா, இல்ல கவனக்குறைவா பார்த்ததுனால, எதனால இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் எதனால இந்த மாதிரி நடக்குது? அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவசரப்படாதீங்க. அப்ப அதுதான் நான் சொல்றது. ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 20-30 பேஜஸ் தான் அந்த நோட்டிபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நிறைய படிக்கிறோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க கொஞ்சம் கூச்சப்படாம சிரமப்படாம பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வரி விடாம படிங்க. யாரையுமே நம்பாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, உங்க சீனியராகவே இருக்கட்டும், மென்டாராகவே இருக்கட்டும், அதெல்லாம் கிடையாது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்ளிகேஷன். அந்த நோட்டிபிகேஷன் வரி வரியா படிங்க. படிச்சு உங்களுக்கு புரியாம போக வாய்ப்பே கிடையாது. அவங்க இப்ப பைலிங்குவலா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? ஆமாங்க, ரெண்டு இதுவா தான் கொடுக்குறாங்க. ஆமா, ஸோ அந்த இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க, இல்லை தமிழ்ல கொடுக்குறாங்க, என்னால இன்னொன்று புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சியில தே ஆர் கிவிங் ஹெல்ப் லைன். அந்த ஹெல்ப் லைனுக்கு நீங்க போன் போட்டு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அதை அசிஸ்ட் பண்றாங்க போதுமான அளவுக்கு. இல்லைன்னா நம்ம நேர்ல கூட போய் பாத்துடலாம். நம்ம அந்த ஸ்டேட் கமிஷன் கன்சூமர் கோர்ட் அது பக்கத்துல இருக்கிற பில்டிங் தான். பட் இப்ப இந்த கோவிட் டைம்ல இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் வி வில் see. earlier they used assist. எனக்கு நிறைய queries இருந்துச்சு. 2012ல வந்து நான் ஒன்னு பண்ணினேன். அந்த டைம்ல வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட முடியாது. நம்ம பிரிண்ட் எடுத்து அதுல எழுதி சைன் பண்ணி அப்புறமா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்ப சொன்னாங்க. அந்த டைம்ல அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல எழுதாம நான் வாட் ஐ வாண்டட் டு ரைட் அதை வந்து நான் டைப் பண்ணி தான் பிரிண்ட் எடுத்தேன். சரி. கையால எழுத வேண்டியது நீங்க வந்து இது எடுத்துட்டீங்க. ஆமா, பிரிண்ட் எடுத்தா கொஞ்சம் நீட்டா இருக்குமே சொல்லி பிரிண்ட் எடுத்தேன். பட் அப்பவே நிறைய பிரச்சனை வந்தது. நீங்க அப்படி பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகலாம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. பட் அதுல ஸ்பெகுலேஷன் தான். இது ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் வியூ சொல்றது நம்ம கேட்கறோம்னா 4 பேர் 4 வியூ சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதை கேட்க வேண்டாம். இந்த மாதிரி டவுட் வந்துருச்சா டிஎன்பிஎஸ்சியை கான்டாக்ட் பண்ணிருங்க. அவங்க தே வில் ப்ராப்பர்லி கைட் யூ. அப்போ அறிவிப்புல ஏதாவது சந்தேகங்கிறத நேரடியா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம தொலைபேசி மூலமா கூப்பிட்டு அது என்னங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் சந்தேகம். ஆமா, அதுதான் அவங்க வேலை. அதை ப்ராப்பரா பண்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு டியூ டைலிஜென்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா நாளை பின்ன என்ன நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்டே ஆனாலும் தாராளமா நம்ம ரிட் பெட்டிஷன் போகலாம். அந்த ஒரு வேகன்சிக்கு நம்ம டைரக்ஷன் வாங்கலாம், ஸ்டே வாங்கலாம். அதெல்லாம் அசிஸ்ட் பண்றாங்க. ஆனா நம்ம டியூ டைலிஜென்ஸ் எடுக்கணும். சார், அடுத்தது ஒரு கேள்வி வந்து எனக்கு இந்த சேனல்ல கேட்டிருந்தாரு ஒரு பார்வையாளர், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அதான் வந்து நான் வந்து அரசியல் கட்சியில இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அது ஏதாவது எனக்கு பின்னாடி பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அது சரியான உங்க அபிப்பிராயத்தில் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அரசியல் கட்சியில இருக்கிறத முடிஞ்ச அளவு தவிருங்க. ஏன்னா எதிர்கட்சி வந்து உங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு போட்டாலும் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில கூட உங்களுடைய பேரு வந்து நிறுத்தி வைக்கப்படலாம். இதே ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல பொது நன்மைக்காக செயல்படுறாங்கன்னா அதுல நீங்க பங்கெடுத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பதில் கொடுத்திருந்தேன். இந்த பதில் நம்ம இப்ப பிராக்டிக்கலா நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பொருந்தக்கூடியது தானா? இது சரியான ஒரு பதில் தானா? இல்ல, அது கண்டிப்பா அது ரொம்ப ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் சார். அது இது ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி. நீங்க ஏதோ அரசியல் கட்சியிலயோ இல்லாட்டி ஏதோ ஒரு
ஒரு அஃப்ளூவன்ஸ் இருக்குதா, ஒரு அஃபினிட்டி இருக்குதா டு சம் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அது ஒரு ட்ராப். அதை தயவு செஞ்சு எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதுல நீங்க பெருமையா அந்த இடத்துல வந்து ஒரு பதில் சொல்லாதீங்க. ஆமா நான் இந்த கட்சியோட அஃபினிட்டி இருக்கு, இல்லாட்டி இன்னொரு அஃபிலியேஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லாதீங்க. இன்னும் இந்த இந்த தடவை செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறானே, அவங்க வந்து இந்த காலேஜ் டைம்ல இட் ஹேப்பன்ஸ். இப்ப ஒரு 4th இயர் ஃபைனல் எல்லாம் வரும்போது அவங்களாம் வந்து கட்சியில வந்து ஜாயின் பண்ண சொல்லி மெம்பர்ஷிப் போட்டு பேர் வாங்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் நடந்து இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி அதெல்லாம் இது அந்த என்ரோல்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. அந்த பார்ட்டி வெப்சைட்லயே வந்து தே ஆர் கிவிங் ப்ரொவிஷன். நீங்க வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னா அப்படி பண்ணிட்டு நீங்க போறதுதான் நல்லது. இது வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்க்கு செட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து டியூரிங் த பிளஷர் ஆஃப் த ரூலிங் கவர்மெண்ட் போறாங்க. அவங்க பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அது இட் குட் சர்வ் தேர் பர்பஸ். ஆனா நீங்க வந்து யூ ஆர் டூயிங் இட் டு செப்பரேட் பில்லர். ஜுடிஷியரின்ற பில்லருக்குள்ள போறீங்க. லெஜிஸ்லேஷனோட தாயமோ தாக்கலோ இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இருந்ததுன்னா அவங்க அவுட் ரைட்டா வந்து தே வாண்ட் டு ரிஜெக்ட் யூ. இது வரைக்கும் சினாரியோ கேள்விப்பட்டது இல்லை. பட் வி வில் பி ஃப்ரவுண்ட் அப்பான். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் நாட் டு ஹேவ் எனி பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறது சிறந்தது. ஆமா, இல்லாம இருக்க சிறந்தது. ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப் போட்டுட்டீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு பார்ட்டியில மெம்பரா இருக்கிறீங்க. மெயினா சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி. மோஸ்ட்லி லாயர்ஸ்க்கு வந்து வராங்க அப்படின்னாலே உங்களோட பேரண்ட்ஸோ இல்லாட்டி உங்க ரிலேட்டிவ்ஸோ ஒரு பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்கும். அப்படி இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப் போட்டுட்டீங்கன்னா திருப்பி அதை கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்க மெம்பர்ஷிப்பை நீங்க கேன்சல் பண்ணிட்டு நீங்க அப்புறமா இங்க பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்கான்னு கேட்கும்போது நோட்டிபிகேஷன்ல அப்ளிகேஷன்ல நோ சொல்றீங்கன்னா இப்ப நீங்க வந்து எதுவும் கன்சீல் பண்ணல, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணல. நீங்க ப்ராப்பரா உங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க. தட் இஸ் a good thing. அப்படி பெட்டர் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த பார்ட்டில வந்து போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இஃப் அன்பார்ச்சுனேட்லி இஃப் வி டு நாட் கெட் செலக்டட் நீங்க அப்புறமா திருப்பி நீங்க அதுல அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா. அவங்க சீனியாரிட்டி பாக்குறாங்களா என்ன பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ல. புரியுது. அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியில இருந்தாருன்னா அதோடைய அடிப்படை உறுப்பினரா இருந்தாலும் கூட அதை வந்து கேன்சல் பண்ணிடணும். ஆமா, கேன்சல் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓ சரி சரி சார். இது இல்லாத வேற ஏதாவது நீங்க நம்ம வாசகர்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் ஏதாவது இதுல நம்ம இது வரைக்கும் நம்ம பேசினதுல சொல்லப்படாத விஷயங்கள், விட்டு போன விஷயங்கள் ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. இருக்கு சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு பார்த்தேன். அப்புறமா தான் உங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஆல்மோஸ்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப சமாதமா ஒரு 42 வீடியோஸ் வரைக்கும் பார்த்துருக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி ஹவு டு பிரிங் ஃபோக்கஸ் அப்படின்றது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இஃப் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அந்த 42 வீடியோஸ்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும் தான். எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்குது. அதான் பாக்குறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. அந்த மோஸ்ட்லி டைம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஆக்சுவலா எம்சி ஸ்ரீதர்னு சொல்லி ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் தான் வந்து கிஃப்ட் ஆஃப் டைம் ஒரு புக்கு கூட போட்டிருந்தாரு. ஒரிஜினலி நான் அதுதான் பார்த்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஏன்னா செக்ரிகேஷன் ஆஃப் டைம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா விட்டு படிப்போம். அது ரொம்ப மோசமான விஷயம். ஒரு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டைம் டேபிள் போடுற பழக்கம் இருக்கும், ஆனா ஃபாலோ பண்ண மாட்டோம். இல்லைன்னா இன்னும் ஒரு டைம் டேபிளே போட மாட்டோம். அதே மாதிரி ஒரு 7 மணிக்கு எழுந்திருச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம். அது ஒரு 8-9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம இன்னொரு டைம் அலாட் பண்ணணும், எதையாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதை வந்து ஒரு கஷ்டமா பண்ணாதீங்க. படிக்கிறது ஒரு நல்ல ஜாலியான விஷயம் தான். ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணலாம். இந்த சப்ஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ற பசங்க நீங்க சேர்த்து வச்சுக்கீங்க. சேர்த்து வச்சு அது மாதிரி உங்களோட சர்க்கிள் ஒரு ப்ராப்பரா இந்த எஜுகேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற சர்க்கிளா இருக்குது அப்படின்னா இது ஒரு பேர்டனா தெரியாது. புரியுது. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த ஏரியா சர்க்கிள்லாம் இருக்காங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் வேற வழி இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜுடிஷியல் எக்ஸாம் வந்துட்டீங்க, நீங்க யூ ஹேவ் டு டெஃபினெட்லி கட் தம். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு. இதை நீங்க பாத்துங்க, ஜுடிஷியரி உங்களுக்கு கண்டிப்பா பாத்து. நீங்க எல்லா காணொலியும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்காக. அதே மாதிரி நம்மளுடைய பார்வையாளர்களுக்காக பல பயனுள்ள விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்கள்லாம் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. அதுவும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் எனக்கு. இப்ப நமக்கு இதை சொல்ல ஆள் இல்லையேன்னு சொல்லி ஒரு ஆதங்கமா கூட இருக்கலாம். உங்களை மாதிரி அனுபவம் பெற்றவர்கள் வந்து இதை சொல்லும் போது அதோடைய மதிப்பு வந்து இன்னும் கூடுது. இந்த அனுபவமே இல்லாத நான் தேர்வை எழுதாத ஒரு நபர் சொல்றதுக்கும் தேர்வு எழுதின ஒரு நபர் சொல்றதுக்கும் பலவிதமான, அந்த தேர்வுலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் சொல்றதுக்கும் பலவிதமான மாறுபாடுகள் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்திருக்கிறது. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன்.
நன்றி சார். அதே மாதிரி உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எல்லா விவரமா சொன்னதுக்கு வந்து மிக்க நன்றிகள். அதே மாதிரி நம்மளுடைய வாசகர்கள் அதாவது வியூவர்ஸ்க்கு சில கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் இருக்கிற பட்சம் இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். நம்ம அந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா தைரியமா கேளுங்க, கூச்சப்படாம கேளுங்க. உங்களுக்கு அது அந்த கேள்விகளை கேட்கும் போது இதுல ஒரு கேள்விதான் தோணலாம். அப்படி எல்லாம் இல்ல, எல்லா கேள்வியும் முக்கியமான கேள்விதான். எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்றோம். எனக்கு கண்டிப்பா. பதில்களை நான் சொல்றேன். அவங்களுடைய கேள்விகளை வந்து நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். அதுக்குண்டான பதில்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா நேரடியாக அவங்களே கேட்டதை வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார்.